Hi friends, this is Puviyarasi kitchen. Today recipe cappuccino. 1/2 liter பால் தண்ணி சேர்க்காம எடுத்துர்க்கேன். ஏட படியாம இருக்க நல்லா mix பண்ணிட்டே இருங்க. cappuccinoக்கு பால் நல்லா திக்கா இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். 5% அளவுக்கு பால் சுடுனதும் ஆஃப் பண்ணிடுங்க. கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில தான் பீட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். 3 ஸ்பூன் சர்க்கரை. 3 ஸ்பூன் சர்க்கரைக்கு 1 ஸ்பூன் காஃபி பவுடர். அளவு கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு creamy ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ணனும். அதிகமா தண்ணி எடுக்க கூடாது. நான் இந்த ஸ்பூன்ல 3/4 அளவுக்கு எடுத்துர்க்கேன். டிராப்ஸ் கணக்கு பார்த்தா ஒரு 5 to 6 டிராப்ஸ் தான் இருக்கும். தண்ணி அதிகமா ஆட் பண்ண கூடாது. நீங்க டிராப் கணக்குல தான் ஆட் பண்ணனும் இதுக்கு. எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி பார்த்தா இதுமே நமக்கு டார்க் கலர்ல இருக்கும். நம்ம பீட் பண்ண கலர் மாறி வரும். ஒரு 15 minutes to 20 minutes டைம் எடுத்துக்கும் நமக்கு இந்த creamy கிடைக்கிறதுக்கு. நீங்க கிளாஸை ஸ்ட்ரைட்டா வச்சு பீட் பண்ணீங்கன்னா கை ரொம்ப வலிக்கும். சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி கிராஸா வச்சிட்டு பீட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா ரெடி ஆயி வந்துரும். பீட் பண்ண எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயி வந்திருக்கு பாருங்க. பீட் பண்ணும்போது cream ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா 3 drop அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லூஸாவே இருந்ததுன்னா தண்ணி சேர்க்க வேணாம். நான் டோட்டலா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கை விடாம பீட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு creamy நல்லா கிடைக்கும். 3 ஸ்பூன் சர்க்கரை 1 ஸ்பூன் காஃபி பவுடருக்கு எந்த அளவுக்கு நமக்கு creamy வந்திருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு 1/2 கப் cream வந்திருக்கு. இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பேப்பரை 2 மடிப்பா மடிச்சிட்டு ஹார்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எதுக்குன்னு வீடியோ எண்டில் நீங்க பாப்பீங்க. கரெக்ட்டா ஹார்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு டிசைன் கொடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். 3 சின்ன கப் எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூனுக்கு cappuccino cream எடுத்துக்கோங்க. நான் சொல்ற அளவுல ஆட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதிகமா ஆட் பண்ணீங்கன்னா கசக்கும் ரொம்ப. நெக்ஸ்ட் பால் ஆட் பண்ணுங்க. பால் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல சக்கரை உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சக்கரை பத்தலைனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மேலே அப்ளை பண்ணுங்க. இதுக்கு மேலே ஒரு கிளாஸுக்கு cappuccino cream எடுத்துக்க கூடாது. நம்ம ஆட் பண்ண க்ரீமும் பாலில் சேராது. மேலே தான் நிற்கும் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால. அதை பாலில் சேர்க்காம அழகாக மேலே ஓட்டமா மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்பதான் நம்ம டிசைன் போட்டோம்னா மேலேயே நிற்கும். சேம் ப்ராசஸ்ல எல்லா கிளாஸ்க்கும் நான் எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நீங்க இப்படியே சர்வ் பண்ணலாம். cappuccino ரெடி. டிசைன் போடுறதுக்கு நம்ம அப்ளை பண்ண க்ரீம் மேலேயே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற டிசைன் மேலேயே நிற்கும். சாக்லேட் சிரப் எடுத்துக்கோங்க. ஒரு பால் பேப்பர்ல சேர்த்துட்டு நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போடுங்க. அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போடுங்க. ஒரு டூத் ஸ்டிக் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் உள்வாட்டமாக நம்ம லைன் போடணும். மெதுவாக பார்த்து பண்ணுங்க. க்ரீமும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டிசைனும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்ம அவசரமாக போடக்கூடாது. பூவோடைய லாஸ்ட் பெட்டலில் வெளிவாட்டமாக லைட்டாக ஒரு லைன் போடுங்க. நமக்கு பூ டிசைன் ரெடி. உங்களுக்கு இன்னொரு டிசைன் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் இன்னொரு 2 ஹார்ட் ஷேப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் ஷேப் கட் பண்ணி வச்சிருந்த பேப்பரை ஒரு கப்பு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக காஃபி பவுட்ரு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஹார்ட் ஷேப்க்கு வந்திருக்கும். cappuccino வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.